ஹாப்பி லவர்ஸ் டேன்னு சொல்லுடா. ஹாப்பி லவர்ஸ் டே. சொல்லுடா. சொல்ல எங்க எங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹாப்பி லவர்ஸ் டேன்னு சொல்லுங்க. நீனே சொல்லுங்க. ஹாப்பி லவர்ஸ் டே. சிரிச்சுக்கிட்டே சொல்லு. எனக்கு ஒரு முத்தம் கொடுத்து சொல்லு. எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு சொல்லுடா. சிரிப்பு வரலையா? சிரிப்பு இல்ல. ஏங்க துணி வச்சிருக்கேன். நீ வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு சொல்லுடா. சரி சொல்லுடா. ஏங்க எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு சொல்லுடா. சரி நல்லா இது நல்லா ட்ரெண்டிங் ஆகுங்க. சொல்லுங்க. இந்த வயசுலயும் பாரு லவ் பண்றாங்க வரன்னு. எவ்வளோ அன்னோன்யமா இருக்காங்க. ஆமா இது பார்த்தாலும் சொல்லுங்க. ஒரு முத்தம் கொடுத்துட்டு சொல்லு. போட சொல்லு. ஒரு முத்தம் கூட சும்மா லைட்டா கொடு. எங்க லைட்டா கொடு. சீக்கிரம் கொடுறா. இவாடா இருடா ஒரு நிமிஷம் இரு. ஒரே ஒரு புத்த கொடுத்துருடா. ஒரே லைட்டா கொடு. லைட்டா நீ குடுறா. யூடியூப்ல முனியம்மா தான் அவங்க வீட்டுக்காருக்கு முத்தம் கொடுத்தாங்க. லவ்வர்ஸ் டேன்னு அன்னைக்கு லவ்வர்ஸ் டேவா, அதனால அவங்க வீட்டுக்காருக்கு முத்தம் கொடுத்தாங்க. அப்போ தான் லவ்வர்ஸ் டேன்னு தெரியுங்க. அன்னைக்கு தான் லவ்வர்ஸ் டேன்னு தெரியும். அப்புறம் சாந்தா முத்து சேனலில் பார்ப்பேன். அவங்களும் சாந்தா வந்து அவங்க வீட்டுக்காருக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க, சாக்லேட்டு. என்னங்க பண்ணுறது, எங்கள் வீட்டுக்காரு ஒரு வாரம் கழிச்சு தான் அன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ஒரு வாரம் கழிச்சு தான் வந்தாங்க வேலைக்கு போயிட்டு. அதனால இன்னைக்கு கொண்டாடுறோம். இப்போ தான் எனக்கு தோணுச்சு. அது புடவை அயன் பண்ணுறதை பார்த்துட்டு தான் தோணுச்சு. எனக்கும் ஹாப்பி லவ்வர்ஸ் டே. இந்த மாதிரி வீட்டுக்காரவங்க வேலை பார்த்து கொடுத்தா தானே அன்பு வரும். ஆமாங்க.